சமோசா ஆஹா சமோசா சமோசா சமோசா. டே மோட்டோ, மண்டைக்கு சமோசாவுக்கு உனக்கு வித்தியாசம் தெரியாதா? ஏன்டா மண்டைய போட்டு கடிக்கிற? விடுறா. இப்ப என் தலையை கடிக்கிறத நிறுத்த போறியா இல்ல தலையிலே கொட்டட்டுமா? சாரி என்ன மன்னிச்சிரு பத்துலு. உன் மண்டை அப்படியே சமோசா ஷேப்ல இருந்ததா? அத பார்த்த உடனே என்னால ஆசையை அடக்க முடியல. நீதான் சமோசா மண்டையனாச்சே. மோட்டு பத்லு உடன்பிறவா சகோதரர்களே நண்பர்களே, உங்களுக்காக என்ன கொண்டு வந்திருக்கேன் பாருங்க. பெரிய மண்டையா, என்னடா அது? இதுதான் பீகாக் ஃபிஷ். இது ரொம்ப வேல்யூபிள் தெரியுமா உனக்கு? இந்த உலகத்துல இந்த மாதிரி மீன் ரொம்ப ரேர். இந்த மீனை பார்க்க ரொம்ப அழகா இருக்கு இல்ல? நான் ஒரு முக்கியமான வேலையா வெளியூர் போறேன். எப்ப வருவன் எனக்கே தெரியாதுப்பா. அதனால நான் வர்ற வரைக்கும் இத பத்திரமா நீங்க தான் பாத்துக்கணும், புரியுதா? இதை யாராவது திருடிடுவாங்களோன்னு பயமா இருக்கு. இதுல என்ன இருக்கு? நண்பனுக்கு நண்பன் இதெல்லாம் உதவி செய்யலனா எப்படி? டாக்டர் மண்டா சார், இந்த மீனுக்கு என்னென்ன உணவு கொடுக்கணும்னு கொஞ்சம் சொல்லிட்டு போங்க சார். இப்படி மேல ஏறி தூண்டில் போட்டு இந்த மீனை புடிச்சு நல்ல சாட் மசாலா பெப்பர்லாம் போட்டு வறுத்து சாப்பிட்டா சும்மா சூப்பரா இருக்கும். யாருக்கும் தெரியாம நம்ம சாப்பிட்டு அந்த பெரிய மண்டையை வந்து கேட்டானா காணாம போயிடுச்சுன்னு சொல்லிடலாம். நீ செல்ஃபிஷா இருக்க. அந்த தூண்டில் இருக்கிற புழுவை மட்டும் சாப்பிட்டு என்னை ஏமாத்தலான்னு பாக்குறியா? இரு பொண்ணு. அடே மோட்டோன்னு என்ன காரியம் பண்ற? அதை விட்டுரு, அந்த மீனை விட்டுரு. விட மாட்டேன், நான் விட மாட்டேன். இத நான் வறுத்து சாப்பிட போறேன். எங்க மீன் மிஸ்? எங்க போச்சு? என்ன இது? நமக்குள்ள என்ன சாரி வண்டி கிடக்க விட்டு தள்ளுங்க. அவசர அவசரமா ஓடும்போது இப்படி நடக்கிறது சகஜம்தான். எங்களை மன்னிச்சிருங்க பாக்ஸர் தம்பி, நீங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க. உங்க உடம்புதான் இரும்பு, மனசு தங்கம். இன்னொரு தடவை இந்த மாதிரி தப்ப நீங்க என்கிட்ட பண்ணீங்கன்னா நான் உங்களை என்ன பண்ணுவ தெரியுமா? இப்ப காட்டுறேன் பாருங்க. அப்புறமா காட்டு. அடேங்கப்பா, தண்ணி பிடிக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய கியூவா? இன்ஸ்பெக்டர் சிங்கர் ரோட்ல வந்து தண்ணி எடுக்க வேண்டியதாயிடுச்சு. இது ரொம்ப அநியாயம். லேடிஸ், நான் முதல்ல தண்ணி பிடிச்சுக்கிறேன். நான் உடனே டியூட்டிக்கு போய் ஆகணும். இங்க லைன்ல வா, எனக்கு வந்து வேலைக்கு போகணும். ஏய், நீங்க என்ன முதல்ல தண்ணி பிடிக்க விட்டீங்கன்னா நான் உங்க எல்லாருக்கும் ஒரு இளநிய ஃப்ரீயா வாங்கி தரேன். ஆமா, இத பாருங்க. ஆளுக்கு ஒரு இளநிய பிடிங்க. குடிங்க, எல்லாரும் சந்தோஷமா இளநிய குடிங்க. எதாச்சு? யார் யா வேட்டிக்குள்ள பூந்து கடிக்கிறது? சொன்னா கேளு. பனியன் மேல வராத, காப்பாத்துங்க. ஐயோ போச்சுடா. ஐயோ அம்மா, முடியல. சொன்னா கேளு. அப்போடா, தேங்க் காட், ஒரு வழியா பிரச்சனை முடிஞ்சு போச்சு. இதுக்கு மேல யாராவது என்கிட்ட வந்தாங்கன்னா இங்க இருந்து ஓடி போயிடுவேன். அங்க பாத்தியா பத்துலு? அது தாவி தாவி குதிக்குது. சீக்கிரமா வா. கொடுங்க அஞ்சலி, கொடுங்க அஞ்சலி, கொடுங்க. மோட்டோ சீக்கிரமா யோசி, அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன? நல்ல அக்காவா இருக்கும் பார்த்தா சொர்ணாக்காவா இருக்குது. எனக்கு மூளை வேலை செய்யல. நீ ஏதாவது சொல்லு. ஐடியா. பத்துலு பார்த்து காலப்புடி. பேண்ட மட்டும் முடிச்சு என்ன விட்டுறாத. மோட்டு, அத பத்தி எல்லாம் நீ கவலைப்படாத. முதல்ல இந்த பானையில இருக்கிற மீனை எடு. அதோ மேல இருக்கு பாரு. மேல இல்லடா, அந்த பானைக்குள்ள இருக்கு. பானைக்குள்ள இருக்கிறத நான் பிடிக்கிறேன். நீ மேல இருந்து என் காலை நல்லா பிடிச்சுக்கோ. அதுக்குள்ள இந்த மீனை சாப்பிட்டு வேற முள்ளதான் வச்சிருக்க? இல்ல, நான் ஒண்ணு இதை சாப்பிடல. நல்லா தேடி பாப்போம். என்னென்னமோ வருது. நாம நுழைஞ்சதுனால கொஞ்சம் கோவப்பட்டு
உண்டியில நாக்கிருச்சு. கூட்டமா வந்துச்சுன்னா நம்மள குதிரை எடுத்துரும். இதுக்கெல்லாம் காரணம் நான் இல்ல, நீதான். அந்த மீன் தொட்டியை விட்டு வெளியே வந்ததுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நான் என்ன பண்ணுவேன்? அடே மொட்டை தலையா, மீனை விட்டு தள்ளடா. பூனை படம் வந்துகிட்டு இருக்கு, அதை சொல்றேன். இத்தனை பூனைய ஒண்ணு சேர்ந்துச்சுன்னா நம்ம 2 பேரையும் கொத்து பரோட்டா போட்டுரும். பூனைகளுக்கு கோவம் வந்துருச்சுன்னா புலிகளா மாறிடும். வாட வாட வாட. காது காது போ போ போட்டு. அடே மொட்டு காப்பாடுடா. ஓ, அதான் இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? சிங்கத்தோட ஏரியாவுல கலாட்டாவா? சட்டத்து மேல ஆணையா சொல்றேன், நிறுத்தல உங்களை சுட்டுடுவேன். அம்மாடியோ, சாரி சாரி பூனை படையே, என்ன எல்லாரும் ஒன்னா திரண்டு வந்திருக்கீங்க? ஃபைட்டிங் மீட்டிங், அப்புறம் இந்த நேம் ஆஃப் லா நான் இங்கிருந்து எஸ்கேப் ஆகுறேன். பூனையே, மரியாதையா ஓரம் போ, எனக்கு போகிறதுக்கு வழிவிடு. இந்த ஊர்ல இருக்கிற சின்ன குழந்தைக்கு கூட என்ன பத்தி தெரியும். சிங்கபட்ச குறியில இருந்து இது வரைக்கும் யாரும் தப்பிச்சதே இல்ல. அதான் சொல்றல, இம்பாசிபிள். புரியுதா? இத பாருங்க பைல்வான் தம்பி, தயவு செஞ்சு ஒரு தடவை எங்களை மன்னிச்சிருக்க. நாங்க வேணும்னு இப்படி உங்களை செய்யல. நாங்க யதார்த்தமா தான் ஓடிட்டு இருந்தோம் பாக்ஸர் சார். அந்த நேரத்துல நீங்க குறுக்கால வந்துட்டீங்க. நாங்க ஏதோ எமோஷன்ல எகிரிட்டோம். அதை விட்டு தள்ளப்பா, பரவாயில்ல. அவசரமா போகும்போது இந்த மாதிரிலாம் நடக்கிறது சகஜம்தான். இல்ல இல்ல பைல்வான் தம்பி, தப்பு எங்க மேலதான் இருக்கு. நீங்க ரொம்ப அன்பானவரு. அன்பா பேசக்கூடாதுன்னு சொல்றியா? நீங்க நினைச்ச போதெல்லாம் வந்து என் மேல முட்டிக்குவீங்க, அதோட அன்பா பேசக்கூடாதுன்னு கட்டளை வேற போடுவீங்க. உங்களை விட மாட்டேடா. இந்த வாங்கிக்க வாங்கிக்க வாங்கிக்க, எடுத்துக்க, சாப்பிடு. பத்துலோ, இப்ப என்ன பண்றது? பட்டா பரவாயில்ல, கிளம்புங்கன்னு சொன்னா அந்த காட்டு மாடு கேட்டமா. இப்ப மறுபடியும் டாக்டர் ஜட்கா வந்து அந்த மீனை கிட்ட நம்ம என்ன பதில் சொல்றது? ஏதாவது ஐடியா பண்ண மோட்டோ. வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியும்ல. நீ ஏதாவது சொல்லு. ஐடியா எப்படியாவது டாக்டர் ஜட்காவோட மீனை நீ கண்டுபிடிச்சு கொடுத்துட்டேன்னா உனக்கு நிச்சயமா நான் கை நிறைய சமோசா சுட சுட வாங்கி தரேன். என்ன சொல்ற? சமோசாவா? என்ன பண்ற? இதோ இந்த ஃபிஷ்ஷை புடிச்சிட்டேன். சீக்கிரமா எனக்கு சமோசா வாங்கி கொடு. ஏய் மோட்டு, நீ அந்த மீனை கொஞ்சம் பாரு, எவ்வளவு அழகா இருக்கு. ஆனா நீ இந்த மீனை ரொம்ப பாடா படுத்திக்கிட்டு இருக்க. எந்த மீன் இனத்தையும் கொல்றதுக்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. சில பேர் இந்த மீனுங்களை பிடிச்சி வியாபாரம் பண்ணிடுறாங்க, இன்னும் சில பேர் சமையல் பண்ணி சாப்பிட்டுறாங்க. இந்த மாதிரி நேரத்துல தான் நீ என் நண்பனா யோசிக்கணும். உன் கண்ணு முன்னாடி ஆயிரக்கணக்கான சுட சுட சமோசாவை வச்சுட்டு உன் கையும் வாயும் கட்டி போட்டுட்டா நீ எப்படி சாப்பிட முடியாம துடிப்பையோ அதே மாதிரி தான் இந்த மீனும் துடிக்கும், கதரும், அழுவும். புரிஞ்சிக்க மோட்டு. காப்பாத்துங்க. இப்ப நான் என்ன பண்றது பத்துலு? இப்போ நீ என்ன கஷ்டத்தை அனுபவிச்சியோ இமேஜினேஷன்ல அதே கஷ்டத்தை தான் இந்த மீனும் அனுபவிச்சிட்டு இருக்கு. இப்போ அதோட இடத்துல நீ யோசி. நீ சொல்றதுதான் சரியா இருக்கும் பத்துலு. நீ போ மீன் குட்டி, நீ நல்லா சந்தோஷமா இரு. எப்பா, மோட்டு பத்ரு, என்னோட பீகாக் ஃபிஷ் எங்கப்பா? அந்த மீன் இந்த குளத்துல குதிச்சிருச்சு. என்னது? ஆமா, அதுக்கு உடம்பு சரியில்லைன்னு டாக்டர் கிட்ட கொண்டு போய் காமிச்சோமா, அது ரொம்ப சீரியஸா இருக்குன்னு ஐசியூல அட்மிட் பண்ணிருக்காரு. என்னமோ மீனே உங்ககிட்ட வந்து தனக்கு உடம்பு சரியில்லைன்னு வாயை திறந்து சொன்ன மாதிரி சொல்றீங்க. டாக்டர் ஜட்கா, நீங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? மீனால வாயை திறந்து பேச முடியுமா என்ன? உங்களுக்கு மண்டையில மர கழன்றுச்சுன்னு நினைக்கிறேன். பாத்தியா மோட்டு, உன்னால எனக்கு பைத்தியக்கார பட்டம் தான் கிடைக்குது. உன்னை நான் சும்மா விட மாட்டேன். ஐயோ அம்மா, முதல்ல இப்படிதான் என் லுங்கிக்குள்ள என்னமோ ஒண்ணு போச்சு. இப்ப என் பேண்ட்டுக்குள்ள ஏதோ ஒண்ணு ஏறி கடிக்குது. இறங்கு, என்ன காப்பாத்துங்க. என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அம்மா. ஆஹா, கமலஹாசன் கெட்டாம் போ. என்ன அருமையா டான்ஸ் ஆடுறீங்க சிங்கம் சார். அதேங்க அம்மா, எனக்கு நடந்த விஷயம் உனக்கு நடந்துச்சுன்னா நீயும் பரதநாட்டியம், குச்சிப்புடி எல்லாமே ஆடுவ. இருக்கட்டும் இருக்கட்டும். இறங்கிடு இறங்கிடு.
எப்பா நில்லுங்கப்பா, எங்கப்பா என் மீன்? சீக்கிரம் வந்து அதை புடிச்சு கொடுங்கப்பா. ஏ மீனு, மரியாதையா வந்துரு, இல்ல உன்னை காலம் பூரா அக்வாரியம்லயே போட்டு அடைச்சு வந்துருவேன். யாராவது என்ன காப்பாத்துங்க. நான் சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்கப்பா. மோட்டு பத்துலு என்ன காப்பாத்துங்க. ஏய், டாக்டர் பெரிய மண்டையா, அந்த தண்ணியில இருந்த மீனை நீ என்ன பாடுபடுத்தின? கொஞ்ச நேரம் நீங்க தண்ணியில பாடுபடுறா.